டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு தோள்பட்டை இறுக்கம், ஃப்ராசன் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு அறிகுறியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பக்க தோள்பட்டையில், வலது தோள்பட்டையோ அல்லது இடது தோள்பட்டையோ கை அசைக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு வருவாங்க. கை தூக்க சொன்னால் தூக்கவே முடியல, அல்லது ரொம்ப வலியாக இருக்குது, அல்லது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட், ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் தூக்க முடியுது, அதற்கு மேலே தூக்கணும் அப்படின்னா அடுத்த கையோட உதவியை கொண்டு தான் தூக்க முடியுது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல அந்த பேஷண்ட்க்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் இந்த ஃப்ராசன் ஷோல்டர் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகமாக இருக்குது. இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய தோள்பட்டை அப்படிங்கிறது 2 எலும்புகளோட கூட்டு கலவையாகும். கீழேருந்து ஒரு எலும்பு இருக்குது, பின்னாலுடைய தோள்பட்டை எலும்பு, நடுவில் ஒரு காலர் போன். இந்த 3 எலும்புகளையும் சுற்றி ஒரு பேப்பர் போல ஒரு கொலாஜன் லேயர் இருக்கும். இதை நம்மளுடைய கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு மென்மையான தசைநார்னால ஆனது. இந்த மென்மையான தசைநார் தான் நம்ம அந்த ஷோல்டருடைய இயக்கத்துக்கு முழு காரணமாக இருக்குது. இந்த சர்க்கரை நோயில் என்ன ஆகும்னா, உடலில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது அந்த சர்க்கரையானது அந்த கொலாஜன் லேயர், அதாவது அந்த கேப்சூலில் போய் ஒட்டிக்கும். அதனால் அதோடைய சுருங்கி விரிகிற தன்மை பல மடங்கு குறைஞ்சி இறுகி போயிடும். இந்த இறுகி போகிறதுனால தான் அந்த தோள்பட்டையில் இறுக்கம் வருது. இது என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா, முதல் நிலையில் இறுக்கம் மட்டும் இருக்கும். தூக்கம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக ஒரு முக்கால்வாசி தூக்க முடியும். 2வது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த இறுக்கத்தோட வலி கடுமையானதாக இருக்கும். இது ஒரு 3 முதல் 6 மாத காலத்துக்கு நீடிக்கும். அந்த வலியினால் அவங்களால கொஞ்சம் கூட அசைக்க முடியாது, பயங்கரமான வீக்கம் இருக்கும். ஏதாவது பட்டா கூட அவங்களால வலி தாங்க முடியாது. 3வது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வலி குறைஞ்சிரும், ஆனால் அந்த தோள்பட்டை சுத்தமாக இயக்க முடியாது. முதல்ல இருந்த கொஞ்சம் இயக்கமும் நின்று போயிடும். 4வது ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் அல்லது 2 வருஷம் கழித்து இவங்களால கொஞ்சம் தூக்க முடியும். ஆனால் அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோடைய முழுமையான ஆக்ஷன், அதாவது மூமெண்ட், ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளால் எல்லா பக்கமுமே நம்மளால் திருப்ப முடியணும். அந்த சர்க்குலர் மூமெண்ட்லேருந்து எல்லா மூமெண்ட்டும் தடைப்படும். இதற்கு தான் நம்மளுடைய ஃப்ராசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வேறு எந்தெந்த நோய்களில் ஏற்படுதுன்னா, தைராய்டில் ஏற்படலாம், அல்லது ஷோல்டர் ஜாயிண்ட்டில் ஏதாவது அடிப்பட்டால் அதை சுற்றி இருக்க கேப்சூல் அது தடைப்பட்டு அல்லது இறுகி ஏற்படலாம், அல்லது வேறு ஏதாவது சர்ஜரியில் ஏற்படலாம், அல்லது ஆட்டோஇம்யூன் டிசீஸ்லையும் ஏற்படலாம். பொதுவாகவே இது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 முதல் 60 வயசுக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக இருக்குது. இதில் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா அவங்களுடைய ஹார்மோனும் ஒரு பிரச்சனையான காரணத்தினால தான். சரி, இதை ஆயுர்வேதத்தில் எப்படி அணுகலாம்? நம்ம உடம்புல எந்த ஒரு ஜாயிண்ட் இருந்தாலும் அது இறுக பற்றி கொள்ளணும் அப்படின்னா அதற்கு கபம் தேவை. அந்த கபத்தை தான் இந்த இடத்துல கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கபம் மென்மையானதாக இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய தோள்பட்டையை நம்மளால் நல்லா அசைக்க முடியும். ஆனால் இங்கே என்ன ஆகுது, ஒரு வயசான காலத்திலேயோ அல்லது சர்க்கரை நோயினால் ரொம்ப நாள் தாதுக்கள் வலிமடையும் போதோ அல்லது வேறு எதுவும் நோய்களோ வாதம் உடம்புல அதிகரிக்குது. இந்த வாதமானது இந்த கபத்தை போல் இறுக்கி அந்த தசை நார்களை ரொம்ப டைட் ஆக்கிறது. இதனால் அதோடைய மூமெண்ட்ஸ் குறையுது. இதை எப்படி நம்ம சிகிச்சை செய்வோம் அப்படின்னா, வாதத்துக்கு தான் முதல்ல அடிப்படையாக சிகிச்சை செய்வோம். இந்த வாதத்துக்கு எப்பொழுதும் வறட்சியை நீக்குவதற்காக, வீக்கத்தை நீக்குவதற்காக சிகிச்சை செய்யணும். அதோட இடம் கபத்தோட இடம். அப்போ கபத்தை சற்றே கரைக்கணும் அப்படின்னா மூலிகையிலான கஷாயத்தை திரவ வடிவத்தில், அதாவது நீர் வடிவத்தில் கொடுப்போம். இந்த சாதாரணமாக நம்மளுடைய சுடு தண்ணி நம்ம வலிக்க ஊற்றுற மாதிரி தான். இந்த தண்ணியில் நம்ம மூலிகைகளை போட்டு கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் அந்த ஜாயிண்ட்டில் ஊற்றுவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறுக்கம் தளர்வடையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அதன் மேலே ஒரு நல்ல வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் இருக்கும் பொழுது 10 போல் நம்ம பொடியெல்லாம் போட்டு 10 போட்டு வீக்கத்தை குறைப்போம். இந்த மாதிரி வலியையும் வீக்கத்தையும் குறைச்ச பிறகு அதோட மூமெண்ட்ஸை நம்ம அதிகரிக்கணும். அப்போ இலைக்கிழி போன்ற பொத்தனங்களை நம்ம கொடுக்கும் பொழுது வாதம் படிப்படியாக குறைந்து அந்த கேப்சூலுக்கு நல்லா விரிவடையும். இப்படி 3 நிலைகளாக வலிகளையும் வீக்கத்தையும் குறைந்த பிறகு அந்த கொலாஜன், அதாவது அந்த கேப்சூலை நம்ம பலமாக்கணும் அப்படின்னா நவரக்கிழி அப்படிங்கிற ஒரு சிகிச்சை செய்வோம். இந்த நவரக்கிழியில் மூலிகை கஷாயங்கள், பால், குறுந்தொட்டி வேர், அதுக்கப்புறம் நவரரிசி இப்படி போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை அந்த ஜாயிண்ட்டில் நம்ம மசாஜ் செய்யும் பொழுது அந்த தசைகள் நன்றாக பலப்பெறும். இப்படி செஞ்ச பிறகு மேலும் வாதம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக பிழிச்சல், அதாவது வெதுவெதுப்பான மூலிகை எண்ணெயை அந்த ஜாயிண்ட் மேலே ஊற்றுறது. இப்படி படிப்படியாக சிகிச்சை செய்யும் பொழுது அந்த ஜாயிண்ட் நல்லா பலப்பெறும். அதற்கு அடுத்தபடியாக நஸ்யம் அப்படிங்கிற ஆயுர்வேத சிகிச்சை மூலமாக அந்த தசை நார்களும் நரம்புகளும் நன்றாக பலமடையும். இப்படி படிப்படியான
சிகிச்சை மூலியமாக ஃப்ராசன் ஷோல்டரை நம்ம நல்லா கட்டுப்படுத்த முடியும். சரி, இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக உடல் இயக்கம் தேவை. இன்றைக்கு நம்மள பல பேருக்கு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதை மாற்றிக்கணும், எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் மூலமாக நம்ம ஃப்ராசன் ஷோல்டர் வராமல் பார்த்துக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு ஃப்ராசன் ஷோல்டர் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.